சங்கீதா விவாகரத்து விஷயம் வெளியில் வந்தது பிறகு இதனுடைய ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்குங்கிறத விஜய் மீடியாக்கள் மூலமாக பார்த்துருப்பாரு. இது தவிர அவருடைய பிஆர்ஓ ஜெகதீஷ் பழனிசாமி, அவருடைய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஜான் ஆரோக்கியசாமி, அவருடைய மன்ற தலைவர் புசி ஆனந்த், இவங்க மூலமாகவும் அவர் கவனத்துக்கு போயிருக்கும். அவர் என்ன குறைஞ்சபட்ச அறிக்கையாக என்ன வெளியிட்டிருக்கணும், முதல் விஷயம், என் மனைவியை யாரும் தவறாக பேசாதீர்கள். இன்று வரைக்கும் நாங்கள் சட்டப்பூர்வமாக கணவன் மனைவியாகத்தான் இருக்கிறோம். எங்களுக்கு இடையிலான பிரச்சனையை நாங்கள் கோர்ட்டு மூலமாக தீர்த்து கொள்வோம். இதில் ரசிகர்கள் யாரும் தலையிட வேண்டாம். முதல் பாயிண்ட் சொல்லியிருக்கணும். ரெண்டாவது பாயிண்ட்டு, என் ரசிகர்கள் என்ற போர்வையில் இருந்து கொண்டு இது போல அசிங்கமாக யாரும் பேசுவதோ நடந்து கொள்வதோ வேண்டாம். இதையும் ஒரு அறிக்கை வாயிலாக வெளியிட்டிருக்கணும். ஏன்னா இப்போ அந்த பொண்ணு அவ்வளோ அசிங்கமாக பேசுனது மட்டும் இல்லாமல் இன்னொரு பொண்ணு நான் சொல்லியிருக்கா, எனக்கு 28 வயசு ஆகுது, நான் விஜய் என் கூட இருக்க விரும்பினாக்கா என் கணவரே கூட என்னை அனுப்பி வைப்பார் விஜய் கூடன்னு பேசியிருக்கிறா. இதெல்லாம் என்ன கேடுகட்ட ஜென்மங்கள்.